கைது செய்யப்பட்ட உதயநிதி அதிரடியாக வந்த உத்தரவு உச்சக்கட்ட பதட்டத்தில் அறிவாலயம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி முதல்வர் விஜய் குறித்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியதுதான் தமிழக அரசியலில் தற்போது அதிர்ச்சியை கிளப்பும் ஒன்றாக மாறியுள்ளது. நேற்று தஞ்சையில் நடந்த திமுக ஆர்ப்பாட்டத்தின் போது ஆளும் தாவேக அரசின் அமைச்சர்களையும் முதலமைச்சர் விஜயையும் கடுமையாக தாக்கி பேசினார் உதயநிதி. திடீரென ஒரு படி மேலே சென்று நடிகை த்ரிஷாவையும் முதல்வரையும் சம்பந்தப்படுத்தி உதயநிதி பேசியது பலருக்கும் முகம் சுளிக்க வைக்கும் விதமாகவே மாறியுள்ளது. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும் காவிரி சொன்ன. இது இன்று நேற்றல்ல. முதல்வர் விஜய் பதவியேற்ற நாளிலிருந்து இன்று வரை அவர் மீது திமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பலரும் கடும் சொற்களை பயன்படுத்தியே விமர்சித்து வருகின்றனர். நிலைமை இப்படி இருக்க உதயநிதி இப்படி பேசியது திமுகவில் இருக்கும் சில முக்கிய புள்ளிகளுக்கே உடன்பாடு இல்லை என்று தெரிகிறது. அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் போன்றோர் கட்டிக்காத்த நாகரிக அரசியலை உதயநிதி உடைக்கிறாரா என்ற கேள்வியும் எழத் தொடங்கியுள்ளது. முதல்வர் விஜயும் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதியும் ஒரு காலத்தில் அண்ணன் தம்பியாக பழகியது ஊரறிந்த விஷயம்தான். குறிப்பாக முதல்வர் விஜய் தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதியை சினிமாவில் நடிக்கச் சொல்லி மோட்டிவேட் செய்ததாகவும் சொல்வார்கள். இப்போது அரசியலில் இருவரும் எதிருக்கு எதிர் நிற்க அந்த நிலையும் தற்போது மாறியதுதான் உண்மையான ஒன்று. அரசியல் சண்டையை தாண்டி முதல்வர் விஜய் மீது தனிப்பட்ட கோபம் ஏதும் உதயநிதிக்கு உள்ளதா என்று கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளனர். உதயநிதியின் இந்த பேச்சை கண்டிப்பாக முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கண்டிப்பார் என சொல்கிறார்கள். ஒருவேளை ஸ்டாலின் அப்படி கண்டித்தாலும் உதயநிதி அதை கேட்க மாட்டார் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இப்படியான நிலையில் இன்று காலை உதயநிதி கைது செய்யப்பட்டது திமுக மத்தியில் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளது. முக்கியமாக காலையிலேயே உதயநிதி வீட்டில் போலீஸ் குவிக்கப்பட்டது. பின்னர் அவர் கைது செய்யப்பட்டார். உதயநிதியின் கைதை கண்டித்து தமிழகம் முழுக்க திமுகவினர் போராட்டத்தை முன்னெடுக்க தமிழகம் முழுக்க உச்சபட்ச பதட்டம் நிலவி உள்ளது. நாளை சட்டப்பேரவை கூட்டம் கூடும் நிலையில் உதயநிதி தற்போது கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்க மாட்டார் என தெரிகிறது. மேலும் இதுபோன்ற அவதூறு பேச்சுக்களும் திமுகவுக்கு புதிது அல்ல என்பதுதான் தற்போதைய நிலவரம். ஏற்கனவே அனிதா ராதாகிருஷ்ணன், மார்க்கண்டேயன் போன்றோர் முதல்வர் பற்றி அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட நிலையில் அந்த லிஸ்டில் தற்போது உதயநிதியும் இணைந்துள்ளார். அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ள உதயநிதியின் இந்த பேச்சால் இதுவரை அவர் சம்பாதித்து வைத்த ஒட்டுமொத்த நற்பெயரும் கெட்டுவிட்டதாக தெரிகிறது. இந்த விவகாரம் தற்போது சூடுபிடித்துள்ள நிலையில் அடுத்து நடக்கும் விஷயங்களை பொறுத்திருந்து பார்ப்போம். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும் காவிரி சொன்ன. இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதுக்கு காங்கிரஸ் உடைய தயவு வேணும். அதனால கர்நாடகா காங்கிரஸ் அரசு கேள்வி கேட்க துப்பு இல்ல, எதிர்த்து கேள்வி கேட்கவே பயப்படுறாரு. அதே மாதிரி ஒன்றிய அரசை பகைச்சுக்கிட்டா பிரச்சனை வந்துடும். ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆச்சு. இது வரைக்கும் அவரோட வாயிலிருந்து பாஜகன்னு ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. அவ்வளவு பெரிய தைரியசாலி. தினசரி முக்கிய செய்திகள் மற்றும் அப்டேட்களுக்கு TN Wire News சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.